வந்துட்டேன். ஏன் அத்தா அவசரப்படுற? போய் வாட்டாருக்கு நல்லா பால குடி. ராத்திரி போட்டது அதுக்குள்ள எல்லாம் ஏன் அவசரப்படுற? இங்க வந்துட்டேன். அது குடிச்சிட்டு வருது. இதுக்கு அவசரம் ராத்திரி பூரா சொல்லுவா கிச்சு கிச்சு கண்ணு வந்துட்டோமா? காலையில எழுந்திருச்சோம், வீட்டு வேலையை முடிச்சோம், பொழுதோட வேலைக்கு போனோங்கிறது ஒரு நாள் கூட இல்ல. என்னமா சொல்றீங்க? ஏண்டா பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரமாச்சு? நம்ம வீட்டு வேலையே பார்த்துக்கிட்டு இருந்தா சம்பளம் தரவங்க வீட்டு வேலைக்கு எப்படா போறது? இப்படி திட்டுறாங்க தெரியுமில்ல? அப்பப்பா வேலை வேலை வேலை. சத்தம் போடாதீங்கம்மா. ஏண்டா இப்ப என்னம்மா? அவ சாப்பிடணும் அவ்வளவுதானே. முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது பொய் சொல்வது பாவம் திருடுவது குடிய பாவம் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது. என்னனே ஏடா தம்பி படிச்சதையே திருப்பி படிக்கிறிய? வாய் வலிக்காது? என்ன நீ தினம் ஓடி ஓடி வேலை செய்யறிய, உனக்கு கை வலிக்காது? போடா, வேலை செஞ்சா தானே சாப்பிட முடியும், சாப்பிட்டா தானே வேலை செய்ய முடியும், படிச்சா தானே பாஸ் பண்ண முடியும், பாஸ் பண்ணா தானே பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்க்க முடியும். ஆமா டே தம்பி, நீ நல்லா படுறா, ரொம்ப ரொம்ப நல்லா படுறா. இங்க பாரு, நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போகணும். ஆனா சாப்பிட்டு தான் படிக்கணும். நீ சாப்பிடல? நீ படிக்கிறவன்டா, வேளா வேலைக்கு சாப்பிடணும், பேரந்த வராம பள்ளிக்கூடத்துக்கு போகணும். எனக்கு என்ன அவசரம்? அப்புறம் போய் சாப்பிடுவேன். மந்தையம்மா கோயில்கிட்ட பட்டணத்துல இருந்து போலீஸ் அதிகாரி வந்திருக்காங்க. கொள்ளை கூட்டத்தினால் பாதிக்கப்பட்டவங்க குறைகளை வந்து நேர்ல சொல்லலாம். ஐயாவுக்கு இந்த மலர் மாலையை நாங்க 2 பேரும் போடுறோம். ஊர் மக்கள் சார்பில் இந்த மாலையை நாம் போடுறோம். பொதுமக்களே, தாய்மார்களே, இந்த ஊர்ல எதிர்பாராம நடந்த கொள்ளக்காரங்களுடைய தாக்குதலுக்காக நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம். நடந்த சம்பவங்களை கிராம அதிகாரிகள் மூலமா விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு நேரடியா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியா உதவி செய்யப்படும் உறுதி கூறிக்கொள்ளும். இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க விட மாட்டோம். இனிமே நீங்க தைரியமா பயமில்லாம இங்க இருக்கலாம். வணக்கம், நன்றி. அப்படியே நேரா பார். என்னடா? நான் போலீஸ் சூப்பரண்ட்மா. இதுக்குத்தானா? அந்த சூப்பரண்ட பார்த்தல இருந்து உங்க அண்ணனுக்கு அந்த பைத்தியம் நல்லா பிடிச்சு போச்சு. அம்மா, பைத்தியம் இல்லம்மா, என்னுடைய ஆசை. நம்ம தம்பிய எந்த பாடுபட்டாவது நல்லா படிக்க வச்சு ஒரு பெரிய போலீஸ் சூப்பரண்ட் ஆகணுமா? ரங்கா, உன் வெள்ள மனசுல இருக்கிற இந்த நல்ல ஆசையை நிச்சயமா முருகன் நிறைவேற்றி வைப்பான். என்னடா உன் தம்பி டன் மணி அடிக்கிறான்? அதை ஏன் கேக்குறீங்க? காலையில இருந்து 2 பேருக்கும் இதே வேலைதான். தம்பிய போலீஸ் சூப்பரண்ட் ஆக்கணும்னு ரங்கனுக்கு கொள்ள ஆசை. எனக்கு தான் ஆசை மாமா. இல்லை, நம்மள மாதிரி கஞ்சிக்கே லாட்டரி அடிக்கிற ஏழப்பட்டவங்க தலைக்கு கைய வச்சு தூங்கி கனவு காணும் போதுதாண்டா விருந்தே சாப்பிட முடியும். ஆசைப்படுறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா இந்த டிங் வேலைக்கெல்லாம் கொஞ்சம் வசதி வேணும்டா. மாவோ, இங்க பாருங்க, கண்டிப்பா என் தம்பிய போலீஸ் சூப்பரண்டா ஆக்கத்தான் போறேன். அது நீங்க பார்க்கத்தான் போறீங்க. அது வரைக்கும் எனக்கு ஆயுசு இருக்குன்ற ஆசையோட உனக்கு உறுதி இருக்குடா. முரட்டு பயல, நீ ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவே. அன்னபூரணி, கண்ணா பின்னான்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலைக்கும் நீ வத்தி வச்சுக்க போற. நீங்க என்ன சொல்றீங்க? அங்க ஜமீன்தாரணி அம்மா மணி 8 ஆகுது, இன்னும் அன்னபூரணி வேலைக்கு வரலையான்னு பத்திரகாளி ஆட்டமா ருத்ர தாண்டம் ஆடிட்டு இருக்காங்க போல. ஆமா, நேரம் ஆயிடுச்சு. ரங்கா, நீ சீக்கிரம் புறப்படு. நானும் வந்துட்டேன். நீ படிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு டங் படிச்சுட்டு பள்ளிக்கூடம் போறியா? அவனாவே பள்ளிக்கூடத்துக்கு போய் படிப்பா, நீ ஏன்டா தலையிடா?
போங்கம்மா, எனக்கு நேரமாச்சு. விரலுக்கு தகுந்த வீக்கம் வேணும்டா. என்ன அன்னபுரணி ஜமீன்தாராத்துக்கு போயிட்டு இருக்கேன். ஆமாங்க ஐயா, சின்னவன் தூரம் நல்லா படிக்கிறானோ? நல்லா படிக்க. பெரியவன் எங்க பின்னால வந்துகிட்டு போட்டுடு, இது ஏன் முறுக்கு? திருடாத. போட்டுடு, உனக்கு எனக்கு சண்டை வரும். போட்டுடு. டேடே ரங்கா, என்னம்மா இது? நான் சொல்றேம்மா. சும்மா இரு, என்னதான் கேட்டாங்க, நான் தான் சொல்லுவேன். முடியாது, நான் தான் சொல்லுவேன். அவதான் சொல்லட்டும், நீ சும்மா இரு. அத்தை, இந்த சிடுமூஞ்சி. யார் சுடுமூஞ்சி? நீதான் அழுமூஞ்சி. யார் அழுமூஞ்சி? நீதான் அழுமூஞ்சி. இது எப்போதும் உள்ள சண்டை தானே, நீ சும்மா இருமா. வேலைக்கு நேரமாச்சு, வாடா. பட்டி இல்லாம 3 வேளையை தின்னு கொழுக்கிற திமிருடி தினம் உன்னை நேரம் கழிச்சு வர சொல்லுது. மாசம் பணத்தை உங்களுக்கு கொட்டி அழுகணும்னு என் தலையில எழுதி இருக்கு. எங்கடி உன் புத்திர சிகாமணி? இப்போ வந்துருவாமா. ஓஹோ, அப்படியா? மேலதாளத்தோட வரவேற்புக்கு ஏற்பாடு செய்யட்டுமா? அரடே, இதோ அவரே வந்துட்டாரு. வாங்க வாங்க. துரைக்கு இப்பதான் விடிச்சதுங்களா? என்ற டேய், பாடுபட்டு சாப்பிடணும் கொஞ்சமாவது அக்கறை இருந்தா இப்படி பதறாம வருவியா? சூடு சுரணை இல்லாத உங்களை எல்லாம் என்னைக்கு தொலைச்சு தலையை முழுக போறணும். சாந்தனாகி போனா போது விடு. மூடுங்க வாய. வேலைக்காரங்களுக்கு வக்காலத்து வாங்க. உங்களை யாரும் இங்க கூப்பிடல. எல்லாம் எனக்கு தெரியும். போங்க நீங்க. நீ ஏண்டி நிக்கணும் குத்துக்கல்லாட்டம்? போடி, போய் வேலையை பாரு. போடா, போய் சின்ன ஜமீன்தார எழுப்பு. போய் தொலை. அப்பா, நான் செஞ்ச பாவம். வேலைக்காரங்க எல்லாம் கத்தி கத்தி என் தொண்டை தண்ணியே வத்தி போச்சு. அடாடாடாடாடாடாடா. இந்த வீட்டுக்கு 2ஆம் தாரமா வந்தாலும் வந்தேன், வேலைக்காரியை விட கீழா போயிட்டேன். அவ பெத்து போட்டு போயிட்டேன். ஒரு பொண்ணு எனக்குன்னு யார் இருக்கா? தம்பி ஒருத்தர் இருக்கான். என்ன பிரயோஜனம்? சதா புடி புடி புடி. ஒண்ணுங்க, நான் தாங்க. விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. உங்களை எழுப்பிட்டு போடாதுங்க. கால் தவறி இந்த புட்டி. என்னடா புட்டு? நான் குடிகாரனா? நான் குடிச்சிருக்கேன்டா. டேய், நீ குடிகாரன், கொப்பம் குடிகாரன். பாருங்க, இந்த அப்பா பத்தி ஏதாவது தப்பா பேசுறீங்க, என்னால பொறுத்துக்க முடியாது. ஏண்டா வேலைக்கார பயலே? உங்க கை வலிக்க போகுதுங்க. ஏண்டா ஏன் உப்பத்து நிட்டு என்னையே மறைக்கிறியா? உட்காருங்க, உட்காருங்க. காலங்காத்தால இப்படி கோபப்பட்ட ரத்தம் இல்ல கொதிக்கு. என்னய்யா கோபத்துல ஆரம்பித்த பொழுது நிச்சயமா லாபத்துல முடிய போகுது. என்ன சொல்ற நீ? அதான் இங்க கொடி. ஆமா ஆமா, அவ வந்தாச்சே. நான் அப்பவே சொல்லிவிட்டேன். நம்ம நாகராவையா உனக்கு அப்படியே வைரமா அபிஷேகம் பண்ண போறாரு அப்படின்னு. வைரமாவா? ஏங்க சொர்ணப்படிய உங்களால முடியாதா என்ன? இது உங்களுக்கு சாதாரணம் இல்ல. நீ பலே கெட்டிக்காரா. மாடு மாதிரி வயசாவது நானே செய்யேன். ஏண்டி பேய் மாதிரி அலற? தினம் இது ஒரு பெரிய தொல்லையா போச்சு. ஐயா சாமி, ஐயா சாமி வந்திருக்க மாட்டானே. ஏ அன்னபுரணி, அப்பப்பப்பா வரட்டு இன்னைக்கு கணக்க. அவன் சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சு போடுறேன். ஏய், இவளை கூட்டிட்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு போ. சரிம்மா. இந்த வீட்டுல எதுவும் ஒழுங்கா நடக்காத. அப்பப்பப்பா வேலைக்காரங்களுக்கு எல்லாம் தண்ட சம்பளம். எல்லாம் நானே தான் செய்ய வேண்டியது இருக்கு. ஏய் முண்டமே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் கோயிலுக்கு போகணும் தெரியாது உனக்கு? போடி போ, தலைக்கு ஊத்திக்கணும். போய் வெந்நீர் கொண்டா. அன்னபூரணி, அன்னபூரணி, என்ன தலையோட நிக்கிறேன். வெந்நீர் கொண்டாடி. ஐயோ ஐயோ, இவ்வளவு நேரமா? ஏண்டி, என்ன குளிக்கிற இடமா? கொஞ்சம் கூட சுத்தம் இல்லாம வச்சிருக்கிறியே. ஐயோ ஐயோ, எந்த வேலை சொன்னாலும் ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிற. இவளோட என்னால தினம் கத்தி தொலைக்க முடியலையே.
போலீஸ் எல்லாம் என்ன விஷயம்? அன்னபூரணி, பணக்காரங்க சம்பந்தம் நம்மள மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் என்னைக்குமே ஆபத்து தான். என்ன பண்ண சொல்ற? பாழா போன ஜான் வயிற்றுக்காக நம்மள அவங்க அண்டி வாழ வேண்டியதா இருக்குது. நீ என்னப்பா சொல்ற? சின்ன ஜமீன்தார் சொல்றாரா, அவங்க வீட்டுல காணாம போன நகைப்பெட்டி இந்த வீட்டுல இருக்குதான், தேட வந்திருக்காங்க. ஐயோ, இது என்ன அநியாயம்? அநியாயமா? இதுதான் இந்த காலத்து நியாயமே. பணக்காரங்க பொழுதுபோக்கா பண்ற தப்பு தண்டாலாம் நம்மள மாதிரி அப்பாவி ஏழைங்க தலைமையிலதான் வந்து விடியும். என்னப்பா வேடிக்கை? போங்கப்பா, ஒரு வீட்டுக்கு ஒரு போலீஸ் வரக்கூடாது. ஐயா, என்ன நம்புங்க. நீங்க நினைக்கிற மாதிரி என் வீட்டுல எதுவுமே கிடையாதுயா. அன்னபூரணி, உண்மையை அவ்வளவு சீக்கிரம் புரிய வைக்க முடியாதுமா. அவங்க கடமையை சீக்கிரத்துக்காக அவங்க வந்திருக்காங்க, செஞ்சுட்டு போட்டுமே. ஐயா, நீங்க சோதனை போடலாம். உண்மை சத்தியம் எல்லாம் செத்து போச்சா? ஊர்ல நீதி நேர்மைங்கிறதே கிடையாதா? உத்தமி அன்னபூர்ணிக்கா இந்த கதி? ஐயோ பாவம். ஏழையா இருந்தாலும் மான மரியாதையோட வாழ்ந்த அன்னபூர்ணியை பற்றி உங்களுக்கு தெரியாதுங்களா? ஊர்ல எல்லாருமே அவங்கள நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்ல போய் எந்த பாவி கண்ணும் அந்த அம்மா மேல பட்டுருச்சுங்க ஐயா. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி எப்படியாவது அவங்களை விடுதலை பண்ணணும். ஆமா சார், அன்னபூர்ணிமா நல்லவங்கன்னு நீங்க எல்லாம் சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கணுமா? காணாம போன இந்த நகைப்பட்டி அந்த அம்மா வீட்டுல கிடைச்சதுனால்தான் சட்டப்படி வேற வழியே இல்லைங்களா? யாராவது ஜாமீன் கொடுத்து அந்த அம்மாவை கூட்டிட்டு போலாம். நான் ஜாமீன் தரேன் இன்ஸ்பெக்டர். வாங்க சார், உட்காருங்க. இன்ஸ்பெக்டர், எல்லா விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன். அன்னபூர்ணி ஒரு காலம் திருடி இருக்க முடியாது. அப்படி அவங்க திருடினதாக சொன்னா இந்த உலகத்துல உண்மையே அழிஞ்சு போயிட்டுதான் அர்த்தம். இன்ஸ்பெக்டர், அந்த அம்மாவுக்கு ஜாமீன் நான் தரேன். அவங்களை விடுதலை பண்ணி தாராளமா சார். எஸ் சார். அம்மா, நீங்க வீட்டுக்கு போலாம். நீ ஏம்மா வருத்தப்படுற? உன் பேர்ல ஒரு குத்தம் இல்லைன்னு இன்ஸ்பெக்டரே என்கிட்ட சொன்னார். என்னங்க கணக்கு பிள்ளை, சொல்லுங்க ஐயா. அதானே ஊரே ஒத்துக்கிடுச்சே. தாங்க பண்ண தப்புக்கு போலீஸே வருத்தப்பட்டாங்களேம்மா. அம்மா, என்னமா நடந்துச்சுங்க? யாருமா வந்தா? எதுக்குமா நம்ம வீடு எப்படி அலங்கோலமா கிடக்குது? அம்மா பேசுங்க. அம்மா, ஏமா ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அம்மா, 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 ஐயோ, அம்மா, 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 அம்மா.